அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட்ட பிறகு திருவண்ணாமலைக்கு குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் செல்லக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை பிடிக்கும் அப்படின்னா அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலைக்கு செல்லக்கூடாத ராசிகள் என்று குறிப்பிட்ட தகவல்கள் இல்லை. ஆனாலுமே எந்த ராசிக்கு எந்தெந்த கோவில்களும் சிறந்தவை என்ற பொதுவான ஜோதிடர் கருத்துக்களும் இருக்குது. குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் திருவண்ணாமலைக்கு செல்வது நல்லது என சில ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. எந்த ராசிக்காரர்கள் செல்லலாம், எந்த ராசிக்காரர்கள் என்று திட்டமிட்டமாகவும் கூற முடியாது. அது தனிப்பட்ட ஜோதிடர்களின் ஆலோசனைகளை பொறுத்ததாக இருக்குது. ஒவ்வொரு ராசிக்குமே உகந்த கோவில்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. திருவண்ணாமலைக்கு எந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்று ஒரு சில கருத்துக்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திட்டவட்டமான எந்த ஒரு தகவலும் இல்லை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை தரிசனம் செய்வது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அண்ணாமலை வரக்கூடிய பெருமை சிவபெருமான் அக்னி பிலமாக மலையாக வீற்றிருக்கிறார். திருவண்ணாமலைக்கு மட்டும் உள்ளது. திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு சென்று அண்ணாமலையாரை நாம் தரிசனம் செய்வது ஒரு பக்கம் இருந்தாலுமே திருவண்ணாமலை கிரிவலம் நம்முடைய பொது வாழ்க்கையில் பௌர்ணமிக்கு மட்டும்தான் சிறப்பான ஒன்றதாக சொல்லப்பட்டிருக்கு. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாம் இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. பொதுவாக ராகுகேது தவிர்த்து 7 கிரகங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகத்தின் தாக்கம் செல்வாக்கு ஆளுமை அதிகம் இருக்கும். எனவே குறிப்பிட்ட தாக்கத்துக்கு உரிய அந்த மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ராசிக்குரிய கிரகங்களின் ஆளுமை கொண்ட நபர்கள் அவர்களுடைய ராசிக்குரிய கிழமைகளில் கிரிவலம் செல்லும் பொழுது அதனுடைய பலன்களை ஆன்மீக பலனாக பெற முடியும் என குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்கள் பிறந்தவர்கள் எந்த கிழமையில் பிறந்தவர்கள் கிரிவலம் செய்வது சிறப்பானது அப்படிங்கிற தெரிந்து செய்வது இன்னும் நல்ல நன்மைகளை ஏற்படுத்த தரக்கூடியதாக இருக்குது. பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளும், கடகராசிக்காரர்கள் திங்கக்கிழமைகளும், கன்னி ராசிக்காரர்கள் உங்களுக்கு மிதுனம், துலாம் ராசிக்காரர்கள் செல்ல வேண்டும். இந்த ராசிக்காரர்கள் இதுபடி செல்வதன் மூலம் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஒவ்வொரு கிழமைகளிலுமே இந்த கிரகத்தின் தாக்கமும் வலிமையும் அதிகமாக இருக்கும் என்பதால் இந்த ராசிக்காரர்கள் இருந்தவர்கள் இந்த நாட்களில் கிரிவலம் செய்வது பல நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குது. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு தலமாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அமைஞ்சிருக்கு. கார்த்திகை தீப திருவிழா இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை தீபம் கணக்கீடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. பொதுவாக இந்த கோவிலில் பரணி தீபம் காலை 5 மணி அளவிலும் 5 மடங்களிலுமே நாம் ஏற்றி வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தீபத்தை நாம் இந்த கார்த்திகை மாதத்தில் அக்னி நட்சத்திரத்தில் நாம் சேர வேண்டியதும் மலையை கிரிவலம் வருவதும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். மகாதீபம் தீப திருநாள் அன்று இங்கு அதிகாலையில் மலை அடிவாரத்தில் ஏற்றப்படுவதே பரணி தீபம் என்று சொல்வாங்க. அது மட்டும் இல்லாமல் மலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம் இந்த தீபத்தை சிவன் அக்னி பிலமாக நெருப்பு மலையாக நின்றார் என ஐதீகப்படி மலையில் தீபம் ஏற்றப்படுகிறது. இந்த தீபம் ஏற்றும் மலையானது 2688 அடி உயரம் கொண்டிருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. இது கொப்பரையில் 1968 ஐயர் ஒருவர் வெண்கல கொப்பரையை செய்து கொடுத்திருக்காரு. பின்னர் 1931 இங்கு இந்த கொப்பரையை தற்போது பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கொப்பரை மலை மீது வைக்கும் உரிமை பெற்றவர்கள் பர்வதர் ராஜகுலத்தினர். இந்த தீபம் சுமார் 3000 கிலோவும் கொண்ட நெய்யும் 1000 மீட்டர் காடா துணியும் பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுது. பொதுவாக காசியில் இருந்தால் முக்தி கிடைக்கும்.
சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும், ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக தான் திருவண்ணாமலை இருக்குது. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக குறிப்பிடப்படுது. தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 233 தேவார தலமாக இருக்குது. அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இந்த கோவில் அருண சக்தி பீடமாக இருக்குது. முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதே போல் விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்குது. இந்த தலத்தில் கிளி கோபுரத்தில் கீழ் இடது பக்கம் இருக்கக்கூடிய அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகரின் முதல் படை வீடாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குது. பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறுத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவை பொய் சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாகவும் பொய்யுரைச்சிருக்காக. இதை அறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது எனவும் சாபமிட்டிருக்காங்க. அதே போல் தாளம்பூவை இனி தனது உனது பூஜையில் பயன்படுத்த மாட்டார்கள் என கூறிவிட்டிருக்காங்க. இதன் காரணமாக தான் இன்றளவுமே சிவாலயங்களில் தாளம்பூவை மட்டும் படைக்க மாட்டாங்க. பிரம்மோற்சவம், ஆனி மாத பிரம்மோற்சவம், மாசி மக தீர்த்தவாரி, கார்த்திகை தீபம், பரணி தீபம், மகாதீபம், பங்குனி உத்திரம், திருக்கல்யாண உற்சவம் ஆகியவை இங்கு கோலாகலமாக கொண்டாடப்படும். அண்ணாமலை கிருத யுகத்தில் அக்னி மலையாகும், கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகும், துவாபர யுகத்தில் தாமிர மலையாகும், கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது. இந்த மலையானது 2688 அடி உயரம் கொண்டிருக்கு. கிரிவல பாதையின் தூரம் 14 கிலோமீட்டர். இந்த பாதையிலே 20 ஆசிரமங்கள், 360 தீர்த்தங்கள், பல சன்னதிகள், அஷ்டலிங்கங்கள் இருக்கு. 26 சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அடிக்கு 1008 லிங்கம் அமைந்திருக்கு. இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், கிருதலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் என அஷ்டலிங்கங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது. கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால இந்த பிரபஞ்சமே இருண்டதாகும். அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாகியிருக்காங்க. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க உலகம் வந்து காஞ்சிபுரம் பம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சி தோன்றியதாகவும் கம்பை நதிக்கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. அன்னை காமாட்சி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்பாடு சேர்த்து அணைத்து கொண்டதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவிலில் கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலில் அருகே இருக்கக்கூடிய பூத நாராயணனை தரிசித்து அனுமதி பெற வேண்டும். பூத நாராயணன் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம். அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் கிரிவலத்தை முடிக்க முடியும் என்பது நம்பிக்கையாக இருக்கு. அண்ணாமலையார், உண்ணாமலை அம்பிகை தரிசிக்க வேண்டும். அதன் பிறகு ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு நாம் தரிசனம் செய்வது சிறப்புக்குரிய ஒன்று. கார்த்திகை மகாதீபம் இந்த கோவிலில் 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது. விழாவின் இறுதி நாளன்று மாலை 6 மணிக்கு மேல் இறைவன் மற்றும் இறைவுக்கு பூஜைகள் செய்யப்பட்ட பின்பு 10 தீபங்களையும் மூலத்தாளத்துடன் வெளியே எடுத்து செல்லப்பட்டு கோவில் அருகே இருக்கக்கூடிய தீப கொப்பரையில் ஒன்று சேர்த்து எரிய விடுவாங்க. அந்த நிமிடத்தில் அர்த்தநாரீஸ்வரர் வெளிவந்து காட்சி கொடுத்து விட்டு உள்ளே சென்று விடுவார். இது 2 நிமிட தரிசனம். அப்போது வாசல் வழியே பெரிய தீவட்டியே ஆண்ட மலையை தயாராக இருப்பவர்களுக்கு சைகை காட்டுவாங்க. உடனே மகாதீபம் ஏற்றப்பட்டது. இந்த மக்கள் அண்ணாமலைக்கு அரோகரா என கோஷமிட்டு தரிசனம் கண்டதும் தங்களுடைய இல்லங்களில் தீபத்தை ஏற்றிருக்காங்க. 7.5 அடி உயரமுடைய தீப கொப்பரையில் 3 டன் பசுனை, 1000 மீட்டர் காடா துணி, அது மட்டும் இல்லாமல் 2 கிலோ கற்பூரம் இட்டு இங்கு தீபம் ஏற்றுவாங்க. இந்த தீபமானது சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பவர்களுமே கண்டு தரிசிக்கக்கூடிய வகையில் இருக்கும். இங்கு இறைவன் ஜோதி வடிவானவன். அவனுடன் நாம் 2 கலப்பதால் நம்முடைய முன்வினை பாவங்கள், கர்ம வினைகள், பிறப்பு இறப்பு சுழற்சி அனைத்தும் நீங்குவதோடு இந்த கார்த்திகை தீபத்தின் தத்துவமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கு திருவண்ணாமலைக்கு வந்து அருணாச்சலேஸ்வரரையும் அன்னையும் வழிபட்டால் மன துயரங்கள் நீங்கும். திருமண வரம், குழந்தை வரம், வியாபார விருத்தி, பதவி உயர்வு, வேலை வாய்ப்பு, சுய தொழில் வாய்ப்பு என்ன வேண்டுதல் என்றாலுமே இந்த தலம் வந்து ஈசனை வழிபட்டால் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. நீண்ட நாள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், பிரிந்து வாழும் தம்பதிகள், குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், மன உளைச்சல் போன்ற அனைத்து பிரச்சனைகளும் போக்கக்கூடிய தலமாக இருக்கு. அத்தோடு இங்கு பிறவி சுழற்சியில இருந்து விடுதலை அளித்து முக்தியை தரக்கூடியதாகவும் இருக்கு. இறைவன் அண்ணாமலையாரிடம் வேண்டிக் கொள்வோர் தங்களுடைய நேர்த்தி கடனாக முடி காணிக்கை செலுத்துகிறாங்க. குழந்தை வரம் வேண்டுவோர் தொட்டில் கட்டுறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.